எது செஞ்சாலும் நீங்க தான் பாதிக்கப்படணுன்றதை மறந்துடாதீங்க. சாகிற வரைக்கும், மரணம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. கல்யாணத்தை மிஞ்சி நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஆனா என் அம்மாவை திட்டினதற்காக சாரி ஆண்டவரே, எங்க அப்பாவை பேசினதற்காக சாரி ஆண்டவரே, என்னுடைய வாத்தியாரை பேசினதற்காக சாரி ஆண்டவரே, நான் செஞ்ச மிஸ்டேக்கை எனக்கு சுட்டி காட்டும் போது எனக்கு கோபம் வந்து நான் யார்கிட்டெல்லாம் குறைவாக நடந்துக்கிட்டேனோ அது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்குறேன் ஆண்டவரே. நான் என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இருதயத்தை உடைச்சு மிஸ்டேக் பண்ணும்போது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரிப்பா அப்படின்ற ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும். அந்த இருதயம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் கைவிடப்பட போவது. 2 பேர் தேவாலயத்துக்குள்ளே போறார்கள். ஒருவன் தன்னுடைய வலிமை எல்லாவற்றையும் சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும், என்னால் உபவாசம் இருக்க ஆசையாக இருக்கு ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, எனக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு ஆசையாக இருக்கு ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, இதோ இங்கே இருக்கிறான் இவனை மாதிரி பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஆசை இருக்கு ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. அப்படியே அவன் தாழ்த்தும் போது அவன் இருக்கான், என்ன பண்ண முடியும், அதுக்காக நான் இருக்கணும்னு அவசரம் அப்படி கேட்கல. அந்த நொறுங்குண்டு ஜெபம் பண்ணும் போது உபவாசம் இருந்தவனை விட, காணிக்க கொடுத்தவனை விட, ஊழியம் செஞ்சவனை விட கர்த்தருடைய அன்பு யார் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர். ஏன் நான் சாரி கேட்கணும்னு சொல்லாதீங்க, நான் சாரி கேட்கறதுக்கு அவசியம் உண்டுன்னு நினைங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். தேவனே, இப்ப கிடையாது, எப்பவுமே சாகிற வரைக்கும், மரணம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. மிஸ்டேக்கு அப்படின்னு ஒன்றை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எதிர்க்காதீங்க, நிரூபிக்காதீங்க, அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க, அடக்க நினைக்காதீங்க. அதற்கு மாறாக மிஸ்டேக்கு அப்படின்னு ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணிருங்கன்னா டவுன், அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே கர்த்தர் சமூகத்தில் இருந்து சாரி சாரி. இன்னைக்கு வீட்டில் போகும்போது அப்படிதான். ஒருவேளை இன்னைக்கு ஒரே நாளோட நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்துட முடியும்னு நான் நினைக்கல. ஆனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது தப்பு. உங்களுக்கு தவறுன்னு சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. நீங்கள் வளரணும், உயரணும், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் நல்லா இருக்கணும். ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு நடைங்க, பாதிப்புகள் ஆகாதீங்க. ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷிக்காக ஆண்டவர் தடுத்து நிறுத்த திரும்ப போய் ஒரு பிள்ளைக்காக ஒரு பையனுக்காக விழாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. கல்யாணத்தை மிஞ்சி நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, மெச்சூர்டாக நடந்துக்குங்க. சின்ன அந்த அசுத்தமான சில விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. எது செஞ்சாலும் நீங்கள் தான் பாதிக்கப்படணுன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் கசப்பானதை குடிச்சிங்கன்னா இனிப்பானதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. ஸோ சில நேரத்தில் ஆண்டவர் சிலதை உங்களை தப்பிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கும்போது ரொம்ப அழகாக அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. திரும்ப மாட்டாதீங்க, திரும்ப அதிலே போய் விழாதீங்க. ஒரே ஒருத்தர் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கீங்க, நீங்கள் யாருக்காக ரொம்ப நேசிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க. நீங்கள் யாரை ரொம்ப அன்பு செலுத்துறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக மாறுவாங்க. இதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால எல்லா இடத்துலையும் லிமிட்டாக வச்சுக்கோங்க, எல்லாரையும் லிமிட்டாக நேசிங்க, ரொம்ப யோசனையாக பண்ணுங்க, எதையுமே ரொம்ப லாங்காக விடாதீங்க, ஓவராக போகாதீங்க. போனீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. இந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு வரட்டும், இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வரட்டும். தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. அந்த இடத்துல இருந்துட்டே நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நபர் நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்கள விட்டு நீ வெளியே வாங்க. உங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை, உங்களுக்கு கொடுக்குற ஹோப்பு எல்லாமே உங்களை பார்த்து தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப உங்கள் சாட்சியை கெடுத்துக்காதீங்க. ரொம்ப ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷி மேலேயோ அட்டாச்சாக இருக்காதீங்க. உங்கள் டைமில் நிறைய டைமை யாரோ ஒரு நபருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் பாதிப்பாக வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஞானமாக, கொஞ்சம் அறிவாக என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். மிஸ்டேக் வராதுன்னு சொல்லலை. சில டைமில் நம்முடைய டெம்டேஷன், நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம், நம்முடைய கண்ணு, நம்ம ஓவராக ஹோலியாக வந்து அப்படியே இருந்துட முடியும்னு சொல்லலை. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் தான். ஆனால் கண்டினியூ பண்ணாமல் அப்படியே எழும்பி உங்களுடைய லக்கை நோக்கி ஓடிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை சாதிச்சிருவீங்க. ஹல்லேலூயா.